எடுத்துட்டீங்களா? புரட்சி தலைவர் அவர்கள் வழியிலும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வழியிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாத்து எங்களெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அன்பாலும் ஆசையாலும் மாநிலம் மீண்டும் பணியாற்றுவதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். அவருக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையானது 1984ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் என்னை மக்களவைக்கு அனுப்பி அங்கு மக்களவையினுடைய நாடாளுமன்ற துணை சபாநாயகர் பதவியை தந்தார்கள். பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வாஜ்பாய் அரசாங்கத்தில் பணியாற்றுவதற்காக மத்திய அமைச்சராக பணியாற்ற வாய்ப்பு தந்தார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இங்கு கல்வி அமைச்சராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதேபோல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை சென்ற முறை 2020 அந்த தேர்தலில் நடைபெற்ற மாநில தேர்தலிலே நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் என்னை உறுப்பினராக அனுப்பி வைத்தார்கள். மீண்டும் அதேபோல் சாதாரண தொண்டனாகி எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட பல்வேறு பொறுப்புகளை கிடைப்பது உங்களுக்கு தெரியும். புரட்சித் தலைவர் உருவாக்கிய அந்த இயக்கம், புரட்சித் தலைவர் பாதுகாக்கப்பட்ட அந்த இயக்கம் இரட்டை இலை சின்னமானது இன்று ஒரு மாபெரும் வெற்றி சின்னமாகும். அந்த வெற்றி சின்னத்தினுடைய அடையாளமாக இப்பொழுது தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த வெற்றியானது இப்பொழுது எனக்கு தந்த இந்த பணியானது நாடாளுமன்றத்தில் பணியாற்றி தமிழகத்திற்கு வேண்டிய உரிமைகளை பெறுவதற்காகவும் திட்டங்களும் பெறுவதற்காகவும் எந்த ஒரு வாய்ப்பாக கருதுகின்றேன். வருகிற தேர்தல் 2026 நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், கழகத்தினுடைய காவலராக இருக்கின்ற எங்களுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமையும். அந்த ஆட்சி அமைனது மாபெரும் வெற்றியானது பெற்று பல்வேறு திட்டங்களை தமிழக மக்களுக்கு செயல்படுத்தும் அவர் தயாராக இருக்கின்றார். புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்ன வழிவகுத்தார்களோ, ஏழையினுடைய திட்டங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற அவர் வழிவகுத்தார்களோ, அந்த அடிப்படையில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்பொழுது பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள். அவர் அறிவிப்பது மட்டுமல்ல, செயல்படுத்துகின்ற ஒரு தலைவராக இருக்கின்றார். மற்ற கட்சிகள் எல்லாம் அறிவிப்பார்கள், அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் காலமாக இருக்கட்டும், அம்மா காலம் இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி காலத்திலும் எதை நாங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஏழை மக்கள் கருதுகின்றோமோ அதை செய்வதுதான், செய்து காண்பிப்பதுதான் எங்களுடைய உண்மையான செயல்பாடாக இருக்கும். அந்த செயல்பாட்டை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். ஆகவே வருகின்ற இந்த தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி புரட்சித் தமிழர் வெற்றி பெறுவதற்கு சுமார் 210 சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று அவர் தனிபெறும் ஆட்சியை அமைப்பார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அது முன்னோடியாக இன்று நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக மாநில போட்டியிட்டு எனக்கு வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்ததற்கு மீண்டும் அவருக்கு அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது கழகத்தினுடைய வெற்றி, என் தனிப்பட்ட செல்வாக்கல்ல. உங்களுக்கு தெரியும், அனைத்து இந்திய அண்ணா சாதாரண மக்களுடைய இயக்கம். அந்த சாதாரண தொண்டனாக எங்களுக்கெல்லாம் இது போன்ற பொறுப்புகளை தருவது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆகவே கட்சிக்கு நாங்கள் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு என்றும் நல்லது நடக்கும் என்பதற்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தந்ததற்கு உங்களுக்கு தெரியும். கட்சியில் இன்று ஆரம்பித்த புரட்சியில் உருவாக்கினாரோ 1972ஆம் ஆண்டு இதுவரையில் கட்சியில் மாறாமல் அந்த கட்சியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற சாதாரண தொண்டனாக எனக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அவர்கள் உணர்ந்து ஒரு வாய்ப்பளித்திருப்பதற்கு கழக தொண்டர்களுக்கு மீண்டும் இது நல்ல வாய்ப்புகளை கிடைக்கும் என்பதற்கு இது உதாரணமாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.